சென்னையில இருந்து சொந்த ஊருக்கு போலான்னு சொல்லி டிக்கெட் எல்லாம் விலை பார்த்தீங்கன்னா, இவ்ளோ அதிகமா இருக்கா? அப்படின்ற அளவுக்கு ஷாக் ஆயிருக்காங்க பல பேரு. என்னங்க ஓட்டு போடலான்னு போய் ஜனநாயக கடமைய நிறைவேற்றலான்னு சொல்லி நீங்க தான் சொல்றீங்க. சரி அதுக்கு ஏத்த மாரி நாங்களும் ஓட்டு போட போலான்னு மக்கள் எல்லாம் போய் பார்த்தா, அவ்வளவு அதிகமா இருக்கு டிக்கெட்ஸ் ரேட்டு. என்ன டிக்கெட் ரேட் இருக்கு அப்படின்றத விரிவா இதுல பார்ப்போம். இப்ப பார்த்தீங்கன்னா, கோயம்பேடு சென்னையில இருந்து கோயம்புத்தூருக்கு போணும். இன்னைக்கு நைட்டு கிளம்புறாங்க அப்படின்னா, அதுக்கு ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, முதல்ல எந்த வகையிலயும் சீட்டு வந்து பெருசா இல்ல. அப்படி சீட்ஸ் இருந்தாலுமே 2000ல இருந்து தான் வந்து தொடங்கவே செய்யுது. எந்த பஸ் எடுத்தாலும் சீட்டரா இருந்தாலும் சரி, ஸ்லீப்பரா இருந்தாலும் சரி 2000 அப்படின்றது தான் ஸ்டார்ட்டிங் பிரைஸாவே இருக்கு. அதையும் தாண்டி ரொம்ப லக்ஸரியா இருக்கக்கூடிய பஸ் அதாவது ஸ்லீப்பர்ல போனோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 2500 டூ 3000 வரைக்கும் வந்து ரேட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, எஸ்விடி டிரான்ஸ் 1000 999 போட்டிருக்காங்க. ஜேபி கனெக்ட்ல 2286 போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஈசன் டிராவல்ஸ்ல 2199 அப்படின்னு போட்டிருக்காங்க. சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். சீட்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்க்ரீன பார்க்கும்போதே தெரியும். ஈசன் டிராவல்ஸ் இதுதான் பஸ்ஸு. ஸோ இந்த பஸ்ல இங்க சீட்டு பார்த்தீங்கன்னா, இதுதான் இது எல்லாமே வந்து சோல்ட் அவுட்ன்னு போட்டிருக்காங்க. இவ்வளோ தான் டிக்கெட்ஸே இருக்கு. கடைசில 2 இடமும் அதுவும் ரேட் பார்த்தீங்கன்னா 2699 இன்னொரு இதுல 2299. ஸோ சிங்கிள் சீட்டரா அந்த சைடு அப்பர், சைடு லோயர் அந்த மாரி இடங்கள்ல 2699. இந்த சைடுல 2 பேருக்கு படுக்கிற மாதிரி இருக்க இடங்கள்ல 2299 போட்டிருக்காங்க. இது போக நம்ம வந்து கடைசில செக் அவுட் பண்ணும்போதும் சில ரேட் வந்து வரும். இப்ப இந்த டிக்கெட்ட வந்து ஃபிக்ஸ் பண்றோம்னு வைங்க 2699. செலக்ட் போர்டிங் அண்ட் டிராப்பிங் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ போர்டிங் வந்து கோயம்பேடு, டிராப்பிங் பாயிண்ட் வந்து அவினாசியில குடுக்குறோம் 5:30 மணிக்குன்னு வச்சுக்கோங்க. பேசஞ்சர் இன்ஃபர்மேஷன் எல்லாம் குடுத்து அதோடைய ரேட் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா 500 பிளஸ் எக்ஸ்ட்ரா கேஷ்பேக் இருக்கும். இஃப் யுவர் பஸ் கெட்ஸ் கேன்சல்ட் யூ கெட் 3299 அப்படின்னு போட்டிருக்காங்க. கேன்சல் ஆறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. கடைசி நிமிஷத்துலலாம் கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன செய்ய முடியும்? அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. அடுத்ததே பார்த்தீங்கன்னா, ஜிங் பஸ் பிளஸ்ல வந்து டிக்கெட்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். 2494 அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க டிக்கெட்ஸே இல்ல. கடைசி 2 சீட்ஸ் மட்டும் சைடு அப்பர் இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா 2494 அப்படின்னு போட்டிருக்காங்க. சீட்டர்லயும் ஒண்ணே ஒண்ணு அவைலபிளா இருக்கு. ஸ்லீப்பர்ல ஒண்ணு அவைலபிளா இருக்கு. அவைலபிள் ஒன்லி ஃபார் மேல் பேசஞ்சர் அப்படின்றதையும் போட்டிருக்காங்க. செலக்டட் பை யூ நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற டிக்கெட் வந்து இந்த டிக்கெட்னு வச்சுக்கோங்க. ஒரு டிக்கெட் வந்து இதுல இருக்கு ஃபீமேல் பேசஞ்சருக்கும், ஒரு டிக்கெட் வந்து மேல் பேசஞ்சருக்கும் இருக்கு அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காங்க. அதுவே வந்து லிமோ லைனர், எஸ்எஸ்டி லிமோ லைனர், டெல்டா டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட், டெல்டா டிரான்ஸ்போர்ட் பிரைவேட் லிமிடெட்லலாம் 2340, எஸ்ஜேவி டிராவல்ஸ்ல 1999, சூர்யா டிரான்ஸ்போர்ட்ஸ்ல 2349, சூர்யா டிரான்ஸ்போர்ட்ஸ்ல அகெயின் 2099, ஏசி ஸ்லீப்பர் அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்ம நான் ஏசி வந்து தேடி பார்க்கலாம். நான் ஏசி பஸ்ஸினுடைய பிரைஸ் எவ்வளோ இருக்கு டிக்கெட்? நான் ஏசி பஸ் வந்து இல்லவே இல்லன்னு நினைக்கிறேன். ஸோ அங்க எதுவுமே வந்து இல்ல. நோ பஸ்ஸஸ் ஃபவுண்ட் ஃபார் அப்ளைட் ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரைமோ பஸ்ல எதுவுமே இல்ல. ஹை ரேட்டட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் வந்து எதுவுமே இல்லன்னு போட்டிருக்காங்க. அதுவே நான் ஏசி இல்லாம பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் எந்த பஸ்ஸுமே இல்ல. சிங்கிள் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, அதுலயும் எதுவுமே இல்ல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கேன்சல் குடுத்துட்டு, சிங்கிள் சீட் மட்டும் பார்த்தீங்கன்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பஸ்ஸுமே இல்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கோயம்பேடு டூ இதுவே கோயம்பேடுல இருந்து கோயம்புத்தூர் போறதுக்காக பிரைவேட் பஸ்ஸஸ்ல ரேட்டு 2500 நம்ம செக் அவுட் பண்ணும்போது 3200 கிட்ட வந்து பிரைஸ் வருது. ரூ. 3200 வந்து டிக்கெட் குடுத்து தான் நம்ம வர வேண்டியிருக்கு. இப்போ நம்ம வந்து ஜர்னிய வந்து மாத்தலாம். 23ஆம் தேதி எலக்ஷனு. அதுவும் 24th அன்னைக்கு ஆஃப்டர் எலெக்ஷன். இதுவே ரிட்டர்ன் ஜர்னி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னைக்கு வர்றதுக்கு என்ன பிரைஸ் இருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச மறுநாள் 23 எலெக்ஷன் 23 நைட் கிளம்புறாங்க அப்படின்னா எவ்வளோ பஸ்ஸஸ் இருக்கு, அது என்ன பிரைஸ்ல இருக்கு அப்படின்றத பார்ப்போம். கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வர்றதுக்கு கேஎஸ்ஆர்டிசி 1209, தாமரை பஸ் டிரான்ஸ்போர்ட் 1549. இதெல்லாம் வந்து ஒன் டே இன்னைக்கே நம்ம புக் பண்றோம். அதாவது எலெக்ஷனுக்கு முந்தின நாள் புக் பண்றதுனால இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இதுவே எலெக்ஷனுக்கு அன்னைக்கோ அந்த டைம்லலாம் புக் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவே காஸ்ட்லியா தான் இருக்கும். ₹1000 போட்டிருக்காங்க. டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். எல்லாமே வந்து ரெட்ல தான் இருக்கு. டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கிற மாதிரியே இல்ல. கடைசி சீட்டு 1299, 1559, 1339 ஃபீமேலுக்கு இருக்கு. மேலுக்கு தனியா அந்த மாதிரி சீட்ஸ் வந்து இருக்கு. ஆனா காஸ்ட்லியா தான் வந்து சீட்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எஸ்விடி டிரான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹1000 போட்டிருக்காங்க. அதுல ஒரே ஒரு ஃபீமேல் பேசஞ்சருக்கு மட்டும் தான் சீட் இருக்கு. அப்பர் டெக்ல அது ₹1000 அப்படின்னு குடுத்துருக்காங்க. கீழ லோயர் டெக்குன்னு பார்க்கும்போது ₹1050, 1444 அதாவது இருக்கிறதுலே அன்கம்ஃபர்டபுளான சீட்ஸ் இருக்கும் இல்லையா? கொஞ்சம் வந்து இந்த சீட்ஸ் மட்டும் தான் இப்போ அவைலபிளா இருக்கு. அதுவுமே வந்து எக்ஸ்பென்சிவா தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, சிட்டி டிராவல்ஸ் அது 1169 குடுத்துருக்காங்க. சிட்டி டிராவல்ஸ்ல வந்து
கடைசி சீட்ஸ் மட்டும் தான் வந்து அவைலபிளா இருக்கு. இதில செக் அவுட் பண்ணும்போது இன்னும் அதிகமா வரும். அதாவது கடைசியா வந்து மொத்தமா எவ்வளோ பே பண்ணணும்னு வரும்போது ஜிஎஸ்டி அது இதுன்னு பார்த்தா அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1800 to 1000 கிட்ட வந்துரும். ஜேபி கனெக்ட்ல பார்த்தீங்கன்னா 1169 குடுத்துருக்காங்க. ஸோ 1169க்கு சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. லோயர் டெக்லயும் இருக்கு, அப்பர் டெக்லயும் இருக்கு. லோயர் டெக்ல ஸ்லீப்பரும் இருக்கு. அப்பர் டெக்லயும் ஸ்லீப்பர். இது ஃபுல்லாவே வந்து ஸ்லீப்பர் பஸ்ஸு. ஸோ ஸ்லீப்பர் பஸ்ல டிக்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அவைலபிளா தான் இருக்கு. ஆனா 1349க்கு போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட் சீட்ஸ் எல்லாமே ₹2000க்கெல்லாம் வந்து சேல் ஆகுது. ஸ்லீப்பர்லயே சைடு ஸ்லீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1909 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க லோயர் டெக்கு. அப்பர் டெக்னா 1489ன்னு போட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் ஏசி பஸ்ஸஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஏசி பஸ்ஸஸ் கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வரதுக்கு ₹949க்கே வந்து இருக்கு. கிறிஸ் டிராவல்ஸ், பிரைமோல வந்து நேஷனல் டிராவல்ஸ் சென்னையில 999க்கு இருக்கு. ஸோ அதோடைய சீட்டிங் பார்த்தீங்கன்னா, சீட்டர்ல நான் ஏசி பஸ்ஸஸ்லன்னு பார்க்கும்போது சீட்டரும் இருக்கு, ஸ்லீப்பருமே இருக்கு. அதுவே வந்து 1500லேருந்து 1399 வரைக்கும் இருக்கிறதுல லாஸ்ட் சீட்ஸ் மட்டும் தான் அவைலபிளா இருக்கு கோயம்புத்தூர் டு சென்னை. அதுக்கப்புறம் A1 டிராவல்ஸ், சாஸ்திகா டிரான்ஸ்போர்ட் 699, அதுவே ஜெய் விஷ்ணு டிராவல்ஸ் 1250 அந்த பிரைஸ்லலாம் வந்து டிக்கெட்ஸ் அவைலபிளா இருக்கு நான் ஏசில. லாஸ்ட் அதுக்கு அந்த சீட்டரு லாஸ்ட் இருக்கக்கூடிய சீட்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் அவைலபிளா இருக்கு. ஸோ நான் ஏசி சீட்டர் பஸ்ஸஸ் வந்து 85 பஸ்ஸஸ் இருக்கு. அது சீட்டர் மட்டுமே ஏசியோட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1299, 1040 அது மாதிரி 1000க்கு மேல தான் வந்து எல்லா பஸ்ஸுமே வந்து ரேட் வந்து போட்டிருக்காங்க. ஜிங்க் பிளஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் பார்க்கலாம். ஜிங்க் பிளஸ்ல ரேட் வந்து 1550 to 2041 சைடு அந்த லோயர் டெக், அப்பர் டெக் ரெண்டுத்துலயுமே வந்து சைடுல வந்து சிங்கிளா படுக்கிறது வந்து 2041. அதுவே மத்த அந்த சைடுல இருக்கிறதுன்னு பார்க்கும்போது 1552 அப்படின்னு குடுத்துருக்காங்க. ஸோ இது காஸ்ட்லியானதா இருக்கு. ரொம்பவே காஸ்ட்லி. சீட்டருக்கு இவ்ளோ எக்ஸ்பென்சிவா அப்படின்றது தான் வந்து யோசிக்க வைக்குது. சீட்டர்னே பார்க்கும்போது. ஸோ இதுவே வந்து கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரதுக்கு இந்த ப்ரைஸு. ஸோ வேற ஒரு இடம் பார்க்கலாம். இப்போ தூத்துக்குடி டு சென்னை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வருது அப்படின்னு பார்க்கலாம். தூத்துக்குடியிலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கே 2500 அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. விகேவி டிராவல்ஸில் ஸ்லீப்பரு அதோடைய ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஃப்ரண்ட் சீட்ஸ் எல்லாம் 3000 பாருங்க. ₹2936 ₹3000 ஒரு டிக்கெட். டவுன் சவுத்தில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய நிலைமையை பார்த்துக்கோங்க. ₹2936 ஒரு டிக்கெட் அப்படின்னா ஃபேமிலியாலாம் போனாங்கன்னா எத்தனை பேருக்கு எவ்வளவு போறதுக்கு எவ்வளோ செலவு, வரத்துக்கு எவ்வளோ செலவு அப்படின்றத பார்த்துக்கணும். ஸோ ஒரு ஓட்டு போடணும் அப்படின்னா நம்ம இவ்வளோ செலவு பண்ணி போற மாதிரியான ஒரு சூழல் தான் நீங்க இருந்துட்டு இருக்கு. இது காசு இருக்கிறவங்க போகக்கூடிய ஒரு இது 2500 தான் ஸ்டார்டிங் ப்ரைஸே. கடைசியா இந்த சீட்லலாம் நான் வந்து இல்ல இப்போ புக்கே ஆகாம இருக்கக்கூடிய சீட்டு கூட 2500 அப்படின்னு போட்டிருக்காங்க. செக் அவுட் பண்ணும்போது நிச்சயம் வந்து 2800 கிட்ட வந்துரும் டிக்கெட் பிரைஸ். ஸோ தூத்துக்குடி டு சென்னை வெரி எக்ஸ்பென்சிவ். 2500, 1530 விக்னேஷ் ஸ்டார்டிங்கே வந்து கடைசியா வந்து கம்மியான பிரைஸ்ல இருக்கிறதே வந்து இந்த சசி டிராவல்ஸ்னு ஒன்று. அதுல வந்து ₹1000 போட்டிருக்காங்க. அங்க சீட்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சீட்டே இல்லை. ₹1000 உட்காந்து போறதே வந்து ₹1000 போட்டிருக்காங்க. 600 கிலோமீட்டர் 650 கிலோமீட்டர் இருக்கும் தூத்துக்குடியில இருந்து சென்னைக்கு. அது வரைக்கும் உட்காந்துக்கிட்டே வரணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹1000 வந்து டிக்கெட் போட்டிருக்காங்க. இதுவே கவர்மெண்ட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ₹600, ₹550 அவ்வளோதான் வந்து டிக்கெட் இருக்கும். ஆனா பிரைவேட்ல இவ்வளோ பிரைஸ் வந்து இருக்கு. ஸோ 1699க்கு YBM டிராவல்ஸு. அதுவே நம்ம வந்து இப்போ நான் ஏசி போகலாம். எங்களுக்கு ஏசி எல்லாம் வேணாங்க, நாங்கள் நான் ஏசிலே படுத்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கு எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா சசி டிராவல்ஸில் ₹1000, MNT முத்துராமன் டிராவல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹1234, ஸ்ரீ சிவா டிராவல்ஸில் 999, செந்தூர் வேலன் டிராவல்ஸில் 1300 போட்டிருக்காங்க. 1300ல என்னென்ன சீட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். சீட்ஸ் கொஞ்சம் இருக்கு. ஆனால் 1500க்கு தான் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து போட்டிருக்காங்க. சிங்கிள் சீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா 1300, சீட்டரே 1300, படுத்துட்டு போகிறதுக்கு 1500 அப்படின்னு போட்டிருக்காங்க. லோயர் டெக், அப்பர் டெக் அப்படின்றதுல நிறைய சீட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. ஸோ இப்படிதான் தூத்துக்குடி மக்களினுடைய நிலைமை வந்து இருந்துட்டு இருக்கு. இப்போ திருச்சி டு சென்னை பார்க்கலாம். திருச்சி டு சென்னை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே வந்து பிரைஸ் வந்து ஒரு ₹350 தான் வந்து இருக்கும். ஆனா இங்க எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டார்டிங் பிரைஸே ₹1200. நியூ ஃபர்ஸ்ட் பஸ் பார்த்தீங்கன்னா நியூ யுனைடெட் டிராவல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1600 கொடுத்துருக்காங்க. ₹350 ஏசி பஸ் நம்ம திருச்சி டு சென்னை வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே இருக்கு. அது வந்து 3 டைம்ஸ் விட அதிகமாக பிரைவேட்ல
இருக்கு. கவர்மெண்ட் பஸ்ல கண்டிப்பா சீட் கிடைக்காது. இப்போ ஃபுல்லி ஆல்ரெடி வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் பஸ்ஸுடைய அந்த டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃபில் ஆயிருச்சு. அது போக பிரைவேட் பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1600, 1149, 1100 இந்த இன்டர்சிட்டி வந்து யூசுவலி நெறைய பேர் வந்து போறாங்க இப்போ. ஸோ ₹969 வந்து குடுத்துருக்காங்க. இதுவே வந்து 3 டைம்ஸ் ஹையர்ன்னு தான் சொல்லுவேன். ஒரு 2 டைம்ஸ் to 3 டைம்ஸ் வந்து ஹையரா இருக்கு. அதோடைய பிரைஸே ஸ்லீப்பர்ன்னு பார்த்தீங்கன்னா 1189 லாஸ்ட் சீட்ஸு. கொஞ்சம் மிடில்லலாம் பார்த்தீங்கன்னா ₹1469 வந்து குடுத்துருக்காங்க. சைடுல பார்த்தீங்கன்னா, அதாவது சிங்கிளா படுக்கணும் அப்படின்னா 1579, சீட்டரே 1139 குடுத்துருக்காங்க வித் ஏசி. ஸோ இது வந்து எக்ஸ்பென்சிவான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எக்ஸ்பென்சிவ். ₹350 சீட்ட 1600 குடுத்து போகணும் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அதுவே வந்து இங்க நான் ஏசின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சீட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். நான் ஏசில படுத்துட்டு போறதுக்கே 1699 போட்டிருக்காங்க. அதுவே 1599. இது என்ன பஸ்ஸுனா, நேஷனல் டிராவல்ஸ் சென்னை. அதுவே நேஷனல் டிராவல்ஸ் சென்னை திருச்சி டூ சென்னைன்னு பார்க்கும்போது 1199, 1149. எம்கேஎஸ் டிராவல்ஸ் நான் ஏசி 699 குடுத்துருக்காங்க. அதாவது இவங்க 2 டைம்ஸ் ஹையரா வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னைக்கு பார்க்கும்போது இவ்வளோ ரேட் வந்து இருக்கு. எஸ்இடிசின்னு பார்த்தீங்கன்னா பஸ்ஸே இல்ல. ஸ்பெஷல் பஸ்ஸஸ் விட்டிருந்தாலுமே அதுவுமே ஒரு திண்டாட்டமான ஒரு நிலைமை தான் இருக்கும். இந்த சூழல்ல பிரைவேட் பஸ்ஸினுடைய பிரைஸஸ் இவ்வளவு அதிகமா இருக்கு. ஒரு குடும்பமா ஓட் போடணும்னு சொல்லி சொந்த ஊருக்கு போகக்கூடியவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க. ஒரு ஆளுக்கே வந்து 2000 to 3000 வந்து டிக்கெட் சேல் ஆகுதுன்னா, மொத்தமா பார்க்கும்போது அவங்க ஒரு குடும்பத்துக்கே வந்து ₹10,000லேருந்து ₹15,000 வரைக்கும் செலவு பண்ற மாரி ஆயிடும். அப் அண்ட் டவுன் ஊருக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து சென்னை வரணும்னா, இவ்வளவு செலவு பண்ற மாதிரி ஆயிருது. ஸோ இத பற்றி உங்களுடைய பார்வை என்ன? இதுக்கெல்லாம் வந்து என்னதான் வழி அப்படின்னு எல்லார் மனசுலயும் ஒரு கேள்வியா இருந்துட்டு இருக்கு. ஸோ உங்களுடைய கருத்து என்ன? என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடிய ஐடியாஸ கண்டிப்பா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.